ஆதி, இப்பவே இவங்க எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லி இதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ல மனசு துடிக்குது. ஆனா நான் ஏதாவது சொல்ல போய் துடிக்கிற உங்க இதயத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எதையும் சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கேன் ஆதி. ஆனா மித்ராவை பத்தின உண்மையும் அவ திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியாது ஆதி. மாப்பிள, மித்ராவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு மொத்த குடும்பமும் பதறி போய் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க யாருக்கோ வந்த விருந்தோன்னு மித்ரா கிட்ட யாரோ மாதிரி ஏன் இப்படி பண்ணேன்னு மொத்த வார்த்தையில கேட்டுட்டு நீங்க பாட்டுக்கு பேசாம நிக்கிறீங்க. இதெல்லாம் பார்க்க நல்லாவா இருக்கு? உங்களுக்காக ஒருத்தி உயிரையே விட துணிஞ்சிருக்கா. ஆனா நீங்க அதுக்கெல்லாம் வருத்தப்பட்ட மாதிரியே தெரியல. நீங்க இந்த மாதிரி இருந்தா இதுக்கப்புறம் கல்யாணம் எப்படி நடக்கும்? ஐயோ, பாட்டி பேசுறத பார்த்தா ஆதிக்கிட்ட சண்டை போட்டு கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிடுவாங்க போலயே. ஐயோ, அப்படி எதுவும் தப்பா போயிடக்கூடாது. ஆதியை நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும். அது மட்டும் நடக்காம போச்சுன்னா அதுக்கப்புறம் நான் போட்ட பிளான் எல்லாம் நாசமா போயிடும். ஆதியை நான் கல்யாணம் பண்ணிக்காம மட்டும் இருந்துடக்கூடாது. ஐயோ கடவுளே, என்ன நடந்தாலும் சரி, நான் கண்டிப்பா ஆதியை கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். அதுக்கு இவன் பாரதியோட பொண்ணு தத்தெடுக்கிறதுல ஒரு பிரச்சனையே கிடையாது. மித்ரா, உன் பாட்டி பேசுறத பார்த்து நீ ஜர்க்காயிட்ட போல இருக்கு. அவங்க ஆதிக்கும் உனக்கும் கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிருவாங்கன்னு நீ நினைச்சு பதறது உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. விடமாட்டேன் பாரதி. யார் என்ன சொன்னாலும் நான் ஆதியை கல்யாணம் பண்ணிக்காம விடவே மாட்டேன். எனக்கு என்னமோ இதுக்கு மேலையும் மித்ராவோட லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு சுதா. பேசாம நம்ம மித்ராவுக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பாக்குறது தான் நல்லது. பாட்டி, என்ன வார்த்தை சொல்றீங்க பாட்டி? எப்படி எப்படி உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? நான் 6 வருஷமா ஆதிய உயிரா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னால ஆதி இல்லாத ஒரு வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியாது. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது ஆதி கூட மட்டும்தான். எனக்கு ஆதி வேணும் பாட்டி. அவர் யார் குழந்தைய தத்தெடுத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா எனக்கு ஆதி கூட கல்யாணம் நடந்தே ஆகணும்.